வியாழக்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியிலே சிறப்பு நேர்காணல் பகுதியோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். எதிர்வருகின்ற பிப்ரவரி 4ஆம் தேதி 77வது சுதந்திர தினத்தை நாங்கள் கொண்டாட ஆயத்தமாக இருக்கின்றோம். ஆகவே இந்த மறுமலர்ச்சிக்காக தயாராகி கொண்டிருக்கின்ற தருணத்திலே எதிர்வருகின்ற சுதந்திர தினத்தை நாங்கள் கொண்டாடுகின்ற இதே தருணத்தில் இந்த புதிய அரசாங்கத்தினுடைய முன்னெடுப்புகள் தொடர்பாகவும் விசேடமாக தமிழ் மக்களுக்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் எத்தகைய பலன்கள் அல்லது எத்தகைய செயற்பாடுகள் இனி வருகின்ற காலங்களில் இந்த அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படவிருக்கின்றன என்பதையும் நாங்கள் பேசுவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம். இது தொடர்பாக இந்த வழியில் நம்மோடு இணைய காத்திருக்கின்றார். புள்ளி விவரவியல் துறையில் யாழ் பல்கலைக்கழகத்தில் இளங்கலைமானி பட்டத்தை பெற்று அதனைத் தொடர்ந்து சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தில் முதுமானி பட்டத்தினையும் பெற்று அத்தோடு ஆஸ்திரேலியாவின் மொனாஷ் பல்கலைக்கழகத்தில் கலாநிதி பட்டத்தினையும் இவர் பெற்றிருக்கின்றார். சிறு காலங்கள் இந்த ஆஸ்திரேலியாவில் மொனாஷ் பல்கலைக்கழகத்திலேயே விரிவுரையாளராக பணிபுரிந்து அதனைத் தொடர்ந்து 2008ஆம் ஆண்டு தொடக்கம் இன்றைய நாள் வரை யாழ் பல்கலைக்கழகத்திலே சிரேஷ்ட விரிவுரையாளராக பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற யாழ் பல்கலைக்கழகத்தின் கணித புள்ளி விவரவியல் துறையினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி சேனா அறிவழகன் அவர்களை இந்த வழி நாங்கள் பணிவன்போடு கழகத்துக்கு வரவேற்கின்றோம். வணக்கம். வணக்கம் ஜெயமன். வணக்கம் சார். இப்போது நாங்கள் அதிகமாக பேசுகின்ற விடயங்களில் ஒன்று கிளீன் ஸ்ரீலங்கா. கிளீன் ஸ்ரீலங்கா பற்றி நாங்கள் பேசுகின்ற பொழுது இதே போன்ற ஒரு துணைப்பொருளில் இந்தியாவிலும் ஒரு செயற்பாடு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதே போல வெற்றி அடைந்த சில நாடுகளை பார்க்கின்ற பொழுது அந்த நாடுகளும் இப்படியான ஒரு துணைப்பொருளோடு முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த கிளீன் ஸ்ரீலங்கா தொடர்பாக நாங்கள் பேச வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. காரணம், இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற பெயரிலே இந்த வாகனங்களில் மேலதிகமாக பொருத்தப்பட்டிருக்கின்ற உதிரி பாகங்களை மாத்திரம் அகற்றுவதா என்கின்ற எதிர்மறையான சில விமர்சனங்கள் அல்லது இன்னும் பல விடயங்களை நாங்கள் சொல்லலாம். அதாவது அரிசி இல்லை, தேங்காய் இல்லை என்கின்ற விடயங்களையும் இதற்கோடு சேர்த்து இப்படியான எதிர்மறையான சில கருத்துக்கள் அல்லது துப்புரவு செய்வது மாத்திரமா, இலங்கையை துப்புரவு பணியில் ஈடுபடுவது மாத்திரமா கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற எதிர்மறையான சில விமர்சனங்களும் அந்த சமூக வலைத்தளங்களிலே எழுந்திருக்கின்ற தருணத்திலே இது தொடர்பான ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுப்பது, அதுவும் இந்த கல்வியல் துறையில் பயணிக்கின்ற உங்களை போன்றவர்கள் சார்பிலே இது தொடர்பான விளக்கங்கள் தருவது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கின்றேன். பயன் கொள்ள முடியுமா சார்? நன்றி ஜெயமன். கிளீன் ஸ்ரீலங்கா தொடர்பான எனது கருத்துக்களையும் எனது புரிதல்களையும் உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கிறேன். முதலாக நீங்களே கூறியது போல கிளீன் ஸ்ரீலங்கா தனியே இடங்களை துப்புரவு செய்வதும் சிரமதானம் செய்வதும் மாத்திரமல்ல, அதில் 3 விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று சொசைட்டி, எத்திக்கல் அண்ட் என்வாயன்மெண்டல் என்று சொல்லி 3 விஷயங்கள். அதாவது சமூகம், சூழல் அண்ட் அறம், இல்லையா? உண்மையிலே எனது புரிதலை பொறுத்தவரையில் கிளீன் ஸ்ரீலங்கா பற்றி பல பொருளியல் அறிஞர்களும் சொன்னது. ஈவன் ஒரு நோபல் பரிசு பெற்ற பொருளியல் அறிஞர் கூட குறிப்பிட்டிருந்தார், ஒரு நாட்டின் அபிவிருத்தி என்பது தனியாக அந்த நாட்டில் இருக்கிற வளங்களில் தங்கி இல்லை, அந்த நாட்டில் இருக்கிற மக்களின் நடத்தை, அவர்களின் சிந்தனை பாங்கு, ஆட்டிடியூட் எனப்படுகின்ற சிந்தனை பாங்கில் தான் அது முக்கியமாக தங்கி இருக்குன்னு சொல்லியிருந்தார். அந்த வகையில் அந்த சிந்தனை பாங்கை மாற்றி இந்த நாட்டை அபிவிருத்திக்கு தயார்படுத்துவதற்கான ஒரு வேலை திட்டமாகத்தான் நான் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை பார்க்குறேன். உதாரணமாக நீங்கள் பார்த்தீர்கள்னு சொன்னால், அபிவிருத்தி அடைந்த நாடுகளை எல்லாம் எடுத்து நோக்கினால் அங்கே மக்களுடைய ஆட்டிடியூட், ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட், அது கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கும். அதை பற்றி தொடர்ந்து முறையாடுது. அந்த அப்படியான ஒரு நடத்தை பாங்கும் சிந்தனை பாங்கும் கொண்ட காரணத்தால் தான் அந்த நாடுகள் அபிவிருத்தி அடைந்தன என சொல்லப்படுகிறது. அந்த வகையில் எங்களோட நாடும் அபிவிருத்தி அடைவதாக இருந்தால் எங்களோட மக்களின் சிந்தனை பாங்கு நடத்தையில் ஒரு மாற்றம் வேண்டும். அது ஒரு முக்கியமான விஷயம். அதை செயற்படுத்துறதுக்காக தான் இந்த வேலை திட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. உண்மையிலே பார்த்தீர்கள்னு சொன்னால், இந்த அபிவிருத்தி அடைந்த நாடுகள் அவர்கள் ஒரு தொடர்ச்சியான மாற்றம், அதாவது ரெவல்யூஷன் என்று இல்லாமல் எவல்யூஷனில் அவர்கள் ஜனநாயகத்தை பெற்றுக்கொண்டார்கள். அங்கே மன்னர் ஆட்சி இருந்து அதன் பின்னர் அவர்களாக ஜனநாயகத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் எங்கள் நாடுகளை பொறுத்தவரையில் நாங்கள் மன்னராட்சியில் இருந்து காலனித்துவ காலத்தில் இருந்து எங்கள் மேல் ஜனநாயகம் ஒரு வகையில் கொண்டு வந்து எங்கள் மேலே வைக்கப்பட்டது. அந்த ஜனநாயகம் எங்களுக்கு தரப்பட்ட நேரத்தில் அந்த ஜனநாயகத்தை கையாள்வதற்கான பக்குவம் எங்கள் மக்கள் மத்தியில் இருந்ததா என்பது ஒரு கேள்விக்குரிய விடயம்தான். அவர்கள் மன்னர் ஆட்சியில் இருந்தார்கள், ஒரு மன்னர்களை எதிர்பார்த்தார்கள். அந்த ஜனநாயகத்தில் பேர்ந்த வந்த அரசியல் கட்சிகள் தங்களை மன்னர் ஆகி கொண்டார்கள். அதில் அந்த வகையில் ஜனநாயகத்தை பிள்ளையாக பாவித்து
பதவிக்கு வந்தவர்கள் நாங்கள் ஏற்கனவே பார்த்த திருடர்களாகவும் அல்லது மக்களில் நக்கரை இல்லாதவர்களும் பதவிக்கு வந்து அந்த பதவியில் தக்க வைத்து கொண்டார்கள். அந்த வகையில் மக்களுடைய சிந்திக்கும் பாக்கில் அந்த பக்குவம் பெருமாக இருந்தால் அவர் அவ்வாறானவர்களை அவர்கள் தெரிவு செய்ய மாட்டார்கள். அந்த ஜனநாயகம் என்பது தொடர்ந்தும் நீடித்து நிலைத்திருப்பதற்கு மக்களுடைய சிந்திக்கும் பாக்கில் ஒரு மாற்றம் பெற வேண்டும். அதை இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்துக்களாக கொண்டு வர்றதுக்கு இந்த அரசாங்கம் முயற்சிக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுது இந்த கிளீன் ஸ்ரீலங்கா எந்த அளவுக்கு முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக நீங்கள் பார்க்கிறீர்கள்? மக்கள் இது தொடர்பாக எந்த அளவில் ஆர்வத்தை அவர்கள் வெளிக்காட்டுகின்றார்கள்? எந்த அளவுக்கு ஈடுபாட்டோடு இயங்குவதாக நீங்கள் பார்க்கின்றீர்கள்? கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் இப்பொழுதுதான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையில் பலரும் சொல்லுகிற ஒரு விடயம், எதுவுமே நடக்கவில்லை, ஒன்றுமே செய்கிறார்கள் இல்லை என்று சொல்கிறார்கள். உதாரணமாக சொல்வார்கள், இந்த 2015ஆம் ஆண்டில் ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் 100 நாள் வேலை திட்டத்தை செய்தது. 100 நாளுக்குள்ள மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டது. பொதுவாக ஆட்சிக்கு வர்ற அரசாங்கங்களுக்கான தேனிலவ காலம் ஒன்று இருக்கிறது, அதுக்குள்ள பலவற்றை செய்வார்கள். இந்த அரசாங்கம் எதையுமே செய்கிறார்கள் இல்லை என்று சொல்லி இந்த அரசாங்கம் வந்து சிஸ்டம் சேஞ்ச், ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர்றதுக்காகத்தான் வந்திருக்கிறது. அந்த மாற்றம் என்பது உதாரணமாக நீங்கள் இப்படி பார்க்கலாம், ஒருவருக்கு ஒரு வருத்தம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த வருத்தத்தால் குணங்குறிகள் வரும், சிம்டம்ஸ். அந்த குணங்குறிகளுக்கு சிகிச்சை அளிப்பதல்ல நோக்கம். இதுவரை காலம் அந்த அரசாங்கம் ஏதோ ஒரு அவசரத்தில் அந்த குணங்குறிகளுக்கான சிகிச்சையை அளித்துக் கொண்டிருந்தார்கள். உதாரணமாக வெளியே தெரிகின்ற குணங்குறிகளை சிகிச்சை அளிப்பார்கள். ஆட்சிக்கு வந்தவுடனே அவர் ஒரு 4-5 வருடத்தில் வேறொரு இடத்தாலே அந்த குணங்குறிகள் தெரிய வரும். அப்போ திருப்பி அவர்கள் ஃபெயிலியர் என்று சொல்லி வரும். அப்போ குணங்குறிகளுக்கான இந்த அரசாங்கம் குணங்குறிகளுக்கான சிகிச்சை அளிக்காமல் நோயை கண்டறிந்து நோய்க்கான சிகிச்சை அளிப்பதற்கு முயற்சிக்கிறது. அந்த வகையில் ஒரு நல்ல வைத்தியர் அந்த குணங்குறிகளை ஆராய்ந்து கொண்டு தான் இருப்பார். அந்த குணங்குறிகளை ஆராய்ந்து நோயின் மூலத்தை கண்டறிந்து அதற்கான சிகிச்சையை ஆரம்பித்து அதற்கு காலம் எடுக்கும். அப்போ உடனடியாக எந்த விதமான முடிவுகளையும் நாங்கள் பார்க்க முடியாது. ஆனால் ஒரு 2-3 வருடங்களில் உண்மையிலேயே இந்த நாட்டில் புரியோடி போயிருக்கிற பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு, அதை சரியாக கண்டுபிடித்து தீர்ப்பதற்கான முயற்சியில் தான் இந்த அரசாங்கம் ஈடுபட்டிருக்கு நான் கருதுகிறேன். அதில் ஒன்று தான் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம். அதனுடைய உடனடி விளைவுகளை நாங்கள் பார்க்க முடியாது, ஆனால் காலப்போக்கில் மக்கள் உணர்வார்கள். ஆனால் உண்மையிலே சில விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம். உதாரணமாக நான் ஆஸ்திரேலியாவில் இருக்கும்போது என் நண்பர் ஒருத்தர், அவரும் ஸ்ரீலங்காவிலேருந்து வந்தவர், அவர் ஒரு நாள் மெல்பர்ன் ஏர்போர்ட்டில் அவர் இருக்கும்போது அவருக்கு அருகிலே ஆஸ்திரேலியாவின் வெளிநாட்டு அமைச்சர் அலெக்சாண்டர் டோனர் பக்கத்தில் இருந்து டீ குடிச்சு கொண்டு வந்தார். அவர் சரியான எக்ஸைட்டட். என்னென்னா அவர் ஸ்ரீலங்காவிலேருந்து தான் போனேன், நானும் ஸ்ரீலங்காவிலேருந்து போனேன். இங்கே உங்களுக்கு தெரியும் அந்த காலத்தில் ஒரு கேபினட் மினிஸ்டர் கிட்டவே போயிடாது, அவர் பாதுகாப்பு கடுபிடியல். அப்போ மினிஸ்டர் பக்கத்தில், அப்போ எனக்கு பக்கத்தில் தான் ஒரு கேபினட் மினிஸ்டர் இருந்து தேநீர் இருந்து கொண்டிருக்கிறார். இலங்கை போன நாடுகளில் இப்படி நடக்குமா, இது வளர்ச்சியடைந்த நாடுகளில் தான் இப்படி அமைச்சர்களும் சாதாரண ஆக்கள் போல் பக்கத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் சொன்னார். அது இப்போது இங்கே நடக்கிறது. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா சாதாரணமாக புகையிரத்தில் பிரயாணம் செய்கிறார். அமைச்சர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் காண முடியாது. முன்பெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விஐபி கன்வே என்று சொல்லி ஒரு அமைச்சர் வருகிறார் என்று சொன்னால் அவருக்கு முன்னால் ஒரு விஐபி கன்வே, போலீஸார் வந்து எல்லாரும் விழுத்துங்கள்னு சொல்லி இது வேகமாக போவார். இப்போ அந்த விஐபி கன்வேகளை எல்லாம் காண கிடைப்பதில்லை. அது மாத்திரமில்லை, யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இன்னும் ஒரு கதை நான் ஒரு ஃபேஸ்புக்கில் வாசித்தேன். யாழ்ப்பாணத்தில் இருக்கிற அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், அவர் சாதாரணமாக ஒரு வாரத்தில் அவர் கொழும்புக்கு வந்து கொண்டிருக்கும்போது மதவாட்சியில் தேநீர் இருந்துவதற்காக ஒரு கடைக்கில் அவரும் அவரோட நண்பர்கள் இன்னும் ஒரு எம்பி இளங்குமரன் அவர்கள் போயிருக்கிறார்கள். அப்போ கடையில் தேநீர் கொடுத்தவர் சொன்னாரா, இந்த ராமலிங்கம் சந்திரரை காட்டி இவரை போல ஒருத்தர் இணையமாக தொலைக்காட்சியில் வந்து இன்டர்வியூ எல்லாம் கொடுப்பார், இவரை பார்க்க அவரை போலேயே தான் இருக்குது என்று சொல்லி. அப்போ சொன்னாராம், இல்லை அவர் ஒரு கேபினட் மினிஸ்டர் என்று சொல்லி. அப்போ அப்படியா, இன்னும் ஒரு போலீஸ் பாதுகாப்பு காணையில் சாதாரணமாக இருக்கிறார், அப்படியான ஒரு நிலைமை இங்கேயும் வந்திருக்குது. அப்போ இப்போ அமைச்சர்களும் ஆளுங்கட்சி அரசியல்வாதிகளும் மிக எளிமையானவர்களாக மாறி இருக்கிறார்கள். இனி அடுத்த கட்டத்தில் மெல்ல மெல்ல பியூரோக்ரஸி, இந்த பியூரோக்ரஸி மாறும் என எதிர்பார்க்குறோம். வழமையாக நாங்கள் பார்த்திருப்போம், அரசாங்கத்துக்கு சார்பாக வடக்கிலே வாக்குகள் விழுந்த அளவு குறைவாகவே இருந்திருக்கிறது. நாங்கள் பார்க்கலாம், மாகாண சபைக்கு அனுப்பப்பட்ட நலன்புரிக்காக அனுப்பப்பட்ட பணத்தொகை கூட மீண்டும் திருப்பி அனுப்பப்பட்டது, பயன்படுத்தப்படாமல். அப்படியாக இருக்கின்ற அந்த சமூக சூழலிலே இப்பொழுது இந்த பொதுத் தேர்தலுக்கு மிகப்பெரிய ஆதரவினை வடக்கிலே மக்கள் வழங்கியிருக்கின்றார்கள், கிழக்கிலும் வழங்கியிருந்தார்கள், மலையகத்திலும் வழங்கியிருந்தார்கள். விஷயமாக நீங்கள் வடக்கிலே நீங்கள் வசிப்பவர் என்ற ரீதியிலும், விஷயமாக யாழ் பல்கலைக்கழகத்திலே அங்கு சிரேஷ்ட விரிவுரையாளராக நீங்கள் பணிபுரிகின்ற அந்த விடயத்தையும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது, வடக்கிலே இருக்கின்ற மக்கள் இந்த அரசாங்கத்தை ஆதரிப்பதன் ஊடாக
வடக்கில் இத்தகைய ஒரு மறுமலர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக நீங்கள் பார்க்கின்றீர்கள்? முதலாவதாக வடக்கு மக்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளித்தது ஒரு புத்திசாலித்தனமான முடிவை எடுத்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு தார்மீக கடமை ஒன்றுக்குள்ள இந்த அரசாங்கத்தை தள்ளியிருக்கிறார்கள். அந்த அரசாங்கம் அவர்களுக்கு தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூறியவற்றை செய்ய வேண்டிய ஒரு கடப்பாட்டின் கீழ் இருக்கிறது. அது ஒரு நல்ல விஷயம். இதுவரைக்கும் வடக்கு மக்கள் பொதுவாக வடக்கு மக்களால் தெரிவு செய்யப்படுபவர்கள் எதிர்க்கட்சியில் இருந்தார்கள். ஒரு சிலர் அமைச்சர்களாக இருந்தாலும் அவர்களும் உங்களுக்கு தெரிஞ்சும் இந்த ஊழல் நிறைந்த அரசாங்கத்தில் இருந்த காரணத்தால் தொடர்ச்சியாக வடக்கில் இந்த விதமான இந்த யுத்தம் முடிந்து 15 வருடங்களாக இந்த விதமான அபிவிருத்தி திட்டங்களும் மேற்கொள்ளப்படவில்லை. அதன் தொடர்ச்சியாக இளைஞர்களிடையே வேலை வாய்ப்பின்மை, பல இளைஞர்களும் அரசாங்க வேலை வருவது பெரிய சிரமமாக இருந்தது. அது மாத்திரமில்லை, இப்போ வடக்குக்கு அரசாங்கத்தில் இருந்து வர்ற கடிதங்கள் எல்லாம் சிங்களத்தில் வரும். அதை வாசித்து விளங்கிக் கொள்வதில் வடக்கு மக்கள் பெரிய பிரச்சனையை எதிர்நோக்கியிருந்தார்கள். மேலும் உங்களுக்கு தெரிந்திருக்கும் அந்த வடக்கில் பெண்களுக்கு எதிரான வன்முறை, மற்றது நுண்ணிதி கடன் திட்டங்கள், அதனால் வருகின்ற தற்கொலைகள், அதை விட வடக்கில் அரசு அலுவலகங்களில் கூட தெற்கு காட்டிலும் அரசு அலுவலகங்களை மக்கள் மையப்படுத்தின சேவை இல்லாமல் மக்களை மதிக்காமல் நடக்கும் போக்கு அங்கே அதிகமாக இருந்தது. அங்கே ஈவன் வைத்தியசாலைகளில் கூட போதனா வைத்தியசாலை சிறப்பாக செய்யப்பட்டாலும் சில ஆதார வைத்தியசாலைகள் ஒழுங்காக செயற்பட, அதன் அர்ச்சுனாவுடைய சாவச்சேரி வைத்தியசாலை அப்படியான பிரச்சனைகள் இருந்தது. மற்றது வடக்கு மீனவர்களுக்கு மீன்பிடி பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருந்தது. அதை விட பெரிய பிரச்சனை வடக்கில் முன்னர் பல பிரபல பாடசாலைகள் இருந்தன. இப்பொழுது அந்த நகரை அண்டிய யாழ்ப்பாணம் இந்த கல்லூரி, வேம்படி மகளிர் கல்லூரி அப்படியான ஒரு சில பாடசாலைகள் தான் பிரபலமாக இருந்ததால் கிராமப்புறங்களிலேருந்து மக்கள் நகரப்புறத்துக்கு வர வேண்டிய தேவை ஒன்று இருந்தது. அப்போ கிராமப்புறத்திலேருந்து தங்கள் வீடுகளை விட்டுட்டு நகரப்புறத்தில் அதிக வாடகைக்கு வீடு எடுத்து இருக்க வேண்டும். கிராமப்புறத்தில் தங்கள் கால்நடைகள் விவசாயத்தை கைவிட வேண்டியது. அப்படியாக உண்மையில் பல பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் அந்த வடக்கிலே அரசியல்வாதிகள் எவருமே இந்த பிரச்சனையை பற்றி இந்த விதமாகவும் கவலைப்படவில்லை இதுவரை காலம். அப்போ அவர்கள் நினைத்தார்கள் வடக்கு மக்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை இனப்பிரச்சனைக்கான தீர்வும் போர்க்குற்ற விசாரணையும் என்று தான் நினைத்தார்கள். அது அவர்களுடைய பிரச்சனை தான். ஆனால் அது மாத்திரம்தான் வடக்கு மக்களுடைய பிரச்சனை இல்லை, அவர்களுக்கு பல பிரச்சனை இருந்தது. அப்போ அந்த பிரச்சனைகள் காரணமாக ஒரு வகையில் வடக்கு மக்கள் தீர்மானித்தார்கள், அதில் படித்தவர்களும் இளைஞர்களும் தொடர்ந்தும் இந்த பிரதேசத்தில் இருந்து பிரயோசனம் இல்லை என்று சொல்லி இடம்பெயர வெளிநாடுகளுக்கு தொடர்ந்தும் போய்கொண்டிருந்தார். வடக்கின்ற குடித்தொகை குறைந்து கொண்டு வந்தது. உங்களுக்கு தெரியும், வடக்கில் ஒரு காலத்தில் 12 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள். இந்த 9 ஆகி கடைசியாக இப்போ 6 ஆகி நிற்கிறது. அதே ஒரு எடுத்துக்காட்டு வடக்கில் என்ன நடக்குது என்று சொல்லி. அப்போ வடக்கு அரசியல்வாதிகள் சுவர் இல்லாமல் சித்திரம் வரைவது போல மக்கள் அந்த இடத்தை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் தம் தேசியம் கதைத்து கொண்டிருக்கிறார்கள். யாருக்காக கதைக்கிறார்கள் என்று தெரியல. அப்போ 15 வருடங்களாக அவர்கள் அந்த பிரச்சனையை தீர்க்கவும் இல்லை, தீர்க்க முயலவும் இல்லை. ஆனால் அதை வைத்துக்கொண்டு மக்கள் கஷ்டப்பட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு வளமான வாழ்க்கை இருந்தது. அப்போ அந்த நிலையில் தான் மக்கள் இந்த முறை ஒரு மாற்றமாக தேசிய மக்கள் சக்தியை ஆதரிக்க தீர்மானித்தார்கள். அப்போ தேசிய மக்கள் சக்தியை ஆதரிக்கிறதன் மூலம் இப்போ தேசிய மக்கள் சக்தி இந்த எல்லா கடிதங்கள் எல்லாம் தமிழ் மொழியிலேயே மக்களோட இதுன்றது தேர்தல் விஞ்ஞானத்திலே உறுதியளித்திருந்தது. மற்றது மக்களுக்கு முன்பு இருந்த இன்னும் ஒரு வடக்கு அரசியல்வாதிகள் இந்த தொல்பொருள் திணைக்களங்களால் சில இடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட குருந்தூர் மலை அப்படியான சில பிரச்சனைகள், அப்படியான திட்டமிட்ட குடியேற்றங்கள் எதுவும் நடக்காது என்று தேசிய மக்கள் சக்தி குறிப்பிட்டிருந்தது. இந்த இடத்துல ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு இப்போ 100 நாட்களுக்கு மேலே ஆகுது. இப்படியான எந்த பிரச்சனையும் வடக்கில் நடக்கவில்லை. அப்போ வடக்கு அரசியல்வாதிகள் ஒரு வட்டம் பார்த்து கொண்டு வந்துட்டு திடீரென்று இப்படி சொன்னார்கள், இப்படி நடக்க திட்டமிடுகிறார்கள் என்று சொல்லி அப்படி ஒன்றை கருத்தி போராட்டம் நடத்தலாம் என்று யோசித்தார்கள். ஆனால் அதை இப்போ இந்திய மீனவர்களின் பிரச்சனையை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அதாவது இந்தியாவுக்கு எதிராக நான் சொல்லவில்லை. இப்போ தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்த பின்னர் மீனவர்கள் கைது செய்தது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அதில் கடற்படை அப்போ மீனவர்களுக்கு தொடர்ச்சியாக இப்படி நெருக்குவாரம் கொடுக்கும்போது இலங்கை மீனவர்கள் இந்த கடலில் மீன் பிடிக்கக்கூடிய தந்திரம் இருக்குது. வடக்கில் இன்னும் இந்த முக்கியமான பிரச்சனை நான் சொல்ல மறந்துட்டேன். வடக்கில் இருக்கிற முக்கியமான ஒரு பிரச்சனையாக நாங்கள் இந்த இளைஞர்கள் இடப்பெயர்வு மட்டும் இல்லாமல் வடக்கில் இருக்கிற இளைஞர்கள் வடக்கை தங்களுடைய சொந்த இடமாக கருதாமல் ஒரு போக்கு, அதாவது ஒரு தற்காலிக தங்குமிடமாக, அதாவது எல்லோருமே வெளிநாட்டு கனவுகளுடன் நாங்கள் வெளிநாட்டுக்கு போய்விடுவோம் என்ற இதோடு இருப்பது அவர்களுடைய சமூக பொறுப்பு, சமூக கூட்டு பொறுப்புணர்வு இல்லாமல் போயிட்டது. அதாவது இது எங்களிட இடம் என்ற எண்ணிக்கை இல்லாமல் இது ஒரு தற்காலிக தங்குமிடம் என்று கருத வெளிக்கிட்டதால் முன்னொரு காலத்தில் இது தங்களுடைய இடம் என்று சொன்னால் அந்த இடத்துல அவர்கள் அளவுக்கு அதிகமான குழப்படிகளோ அளவுக்கு அதிகமான வன்முறைகளோ செய்வாங்க. ஆனால் இப்போ அந்த விதமான எந்த கவலையும் இல்லாமல், ஏன்னா நான் இங்கே இருக்க போகிறதில்லை, நான் கொஞ்சம் நாளில் வெளிநாடு போயிடுவேன் என்று சொல்லி அந்த எண்ண பாங்கில்
அளவுக்கு அதிகமான வன்முறை, போதை பாவனை, இப்படியான பிரச்சனைகள். ஒரு வகையில் இதுகள் எல்லாம் சேர்ந்தான் வடக்கிலேருந்து இடப்பெயர்வு வாழ முடியாத ஒரு பிரதேசமாக மாறிக்கொண்டிருந்தது. அப்போ தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி இதுகளுக்கான தீர்வு தரும் என்று இப்போ அதில் பல இடங்களில் அவர்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். நான் சொன்ன மாதிரி இந்த பாடசாலை பிரச்சனைக்கு அவர்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இழைக்குது 6% ஜிடிபியில் 6% கல்விக்கு ஒதுக்கப்படும். அதன் தொடர்ச்சியாக இந்த ஒரு குழந்தைக்கும் அந்த குழந்தை இருக்கிறதுலேருந்து 3 கிலோமீட்டருக்குள்ள ஒரு பாடசாலை தரமான பாடசாலையாக அபிவிருத்தி செய்யப்படும். அப்படின்னா கிராமப்புறங்களில் இருக்கிற மக்கள் தரமான பாடசாலைக்காக நகரப்புறத்துக்கு இடம்பெயர வேண்டிய தேவையில்லை. அவர்கள் இருக்கிற இடத்துக்கு அருகிலேயே தரமான பாடசாலை வரும். அவர்கள் அதிக வாடகைக்கு வீடுகள் எடுக்க தேவையில்லை. மற்றது அந்த தங்களோட தோட்டங்கள் கால்நடைகளை பார்த்துக்கொள்ளலாம். மற்றது வைத்தியத்துக்கு சுகாதாரத்துறைக்கு 3% ஒதுக்கீடு என்று சொல்லியிருந்தார்கள். அப்போ கிராமப்புற ஆதார வைத்தியசாலைகளை மேம்படுத்தப்படும். அப்போ கிராமங்கள் மீண்டும் வளம் பெறும். அப்போ அதே மாதிரி அவர்கள் ஊழல் இல்லாத ஆட்சியின் காரணமாக இந்த காவல்துறை ஒழுங்காக செயற்படும் போது இந்த வன்முறைகள், போதை வஸ்து பாவனை என்பன கட்டுப்படுத்தப்படும். இப்படியான சில காரணங்களால் நாங்கள் நினைத்தோம் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளிப்பதன் மூலம் எங்களுடைய முக்கியமான பிரச்சனையான வடக்கிலிருந்து தொடர்ந்தும் இளைஞர்களும் படித்தவர்களும் இடம்பெயர்வது தடுக்கப்படும். அப்போ நாங்கள் பழைய பிரச்சனைகளிலேயே தொங்கிக் கொண்டிருக்காமல் நாங்கள் நிகழ்காலத்தில் வாழ்ந்து கொண்டு எங்களுடைய எதிர்கால சந்ததிக்காக வாக்களிக்க வேண்டிய நேரம் அது என மக்கள் நினைத்து வாக்களித்திருக்கிறார்கள். அதை தவிர இன்னும் ஒரு பிரச்சனையும் சொல்லலாம். உண்மையில் இந்த இனப்பிரச்சனை என்பது அதனுடைய வரலாறு எங்கே? அதுக்கு ஒரு பெரிய நீண்ட வரலாறு இல்லை. அது இந்த சுதந்திரம் கிடைத்த 1948ஆம் ஆண்டுலேருந்து தான் ஆரம்பமாகுது. அதற்கு முன்னர் இனப்பிரச்சனை இருந்ததாக தெரியவே இல்லை. அது எப்படி அந்த இனப்பிரச்சனை ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும், இந்த 48ஆம் ஆண்டில் இருந்து இலங்கையை ஆட்சி செய்த 5 குடும்பங்கள். உண்மையில் சுதந்திரம் 48ஆம் ஆண்டு கிடைந்ததா என்பதை ஒரு கேள்விக்குரிய விரியம் என்னென்னு சொன்னால், அது மக்களுடைய பிரதிநிதிகள் ஆட்சி மக்களுடைய இப்போ நான் முன்னரே குறிப்பிட்டது போல முன்பிருந்த அமைச்சர்களும் ஜனாதிபதிகளும் ஈவன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்களிலிருந்து விலதித்தான் இருந்தார்கள். விஐபி கன்வே, பாதுகாப்பு, மக்கள் யாரும் நெருங்க முடியும். அதை நான் ஏற்கனவே ஒரு உதாரணத்தை சொன்னேன். இப்பொழுது சாதாரணமானவர்களாக இருக்கிறார். மக்கள் தங்களில் ஒருவர், அனுராவை தங்களில் ஒருவராகத்தான் பார்க்குறார்கள். அப்போ இப்பொழுதுதான் மக்களிடமிருந்து ஆட்சிக்கு வந்திருக்கு. அப்போ முன்பு அந்த உயரடுக்கு குடும்பங்கள் தான் தொடர்ந்து ஆட்சி செய்து வந்தன. அப்போ அந்த குடும்பங்கள் ஆட்சி அதிகாரத்தை பெறுவதற்காக இனப்பிரச்சனையை தோற்றுவித்திருக்கிறார். அதாவது இலகுவாக மக்களை ஏமாற்றி நாங்கள் வாக்கப்படுறதுக்காக இலங்கையர் என்ற அடையாளத்தோடு நாங்கள் சுதந்திரத்தை பெற்றினாங்க. ஆனால் இந்த 75 வருடங்களில் தேசிய மக்கள் சக்திகிட்ட நாட்டை கையளிக்கும் போது இலங்கையர் என்ற அடையாளம் தொலைந்து போய் நாங்கள் தமிழர்களாயும் சிங்களவர்களாயும் முஸ்லீம்களாகவும் பிரிந்து பண்ணிக்கிறோம். அப்படி பிரித்து விட்டது இந்த ஆட்சி, இந்த 5 குடும்பங்கள் இந்த 75 வருடங்களாக நடைபெற்ற ஆட்சிகள். விஷயமாக இப்பொழுது நாங்கள் இந்தியாவிலே பொறுத்த மட்டும் நாங்கள் பார்க்கலாம், குடியரசு தினமாக இருக்கலாம் அல்லது இந்த சுதந்திர தினமாக இருக்கலாம். இவற்றை அங்கிருக்கின்ற அத்தனை மாநிலங்களிலும் இருக்கின்ற மக்களும் ஒரு தாய் பிள்ளைகளாக தன்னுடைய தேசத்தினுடைய வெற்றியாக பார்க்கின்றார்கள், இந்தியனாக பார்க்கின்றார்கள். ஆனால் இலங்கை பொறுத்த மட்டிலே அப்படி பார்ப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமையாமல் போனதற்கு காரணம் இந்த குடும்ப அரசியலாக இருக்கலாமா? நிச்சயமாக. இப்பொழுது இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியாவின் தந்தை என்னும் மகாத்மா காந்தி இருக்கிறார். ஜவஹர்லால் நேரு அவருக்கு ஒரு விஷன் இருந்தது, ஒரு நீண்ட ஒரு பார்வை இருந்தது. அவர்களால் கட்டி வளர்க்கப்பட்ட இந்தியா இன்றைக்கு அபிவிருத்தி அடைய தொடங்கி இருக்கிறது. சிங்கப்பூரை பாருங்கள், சிங்கப்பூரின் தந்தை லீ குவான் யூ. இலங்கையின் தந்தை யார்? நாங்கள் பண்டார் நாயக்காவா, செனநாயக்காவா? எல்லாருமே நாட்டை பிரித்தவர்கள் தானே. அப்போ இப்பொழுது தான் இந்த மரமலர்ச்சி விஜய விமல சுந்தரா என்ற சொல்லி ஒரு இன்ஜினியர் அப்படியான சில புரியல அந்த அவர்களை தேசிய வீரர்களாக அறிமுகப்படுத்த முயற்சிக்கிறார்கள். ஆனால் இலங்கைக்கு இலங்கையின் தந்தை என்று சொல்லக்கூடிய மாதிரி ஒரு ஐக்கிய இலங்கையை கொண்டு வரக்கூடிய விஷனோட ஒரு தலைவர் கிடைக்காததும் இதுக்கான இதுவரை காலம் மேபி நவீன இலங்கையின் தந்தையாக அனுரகுமார திசாநாயக்கா வரலாறு பதியலாம், அப்படி எதிர்பார்க்கிறோம். ஆனால் இதுவரைக்கும் அப்படி ஒருத்தரும் இருக்கவில்லை. அவர்கள் தான் இந்த இப்போ உங்களுக்கு தெரியும், ஆட்சிக்கு வருவதற்காக ஒன்றாக இருந்த மக்களுக்கிடையே பிரிவினையை கொண்டு வந்தார். சிங்கள மட்டும் திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக இனக்கலவரங்களை கொண்டு வந்தார்கள். ஓகே, அந்த இனக்கலவரங்களின் பாதிப்பால் தான் தமிழ் மக்கள் அந்த ஒரு பயத்தில் அந்த தமிழ் தேசியம் என்ற கன்செப்டே ஒரு பாதுகாப்புணர்வுக்காக தான் அவர் கொண்டு வந்தார்கள். அதில் ஆமாம், இந்த தருணத்தில் அதை நான் பதிவு செய்தாலும் மிக பொருத்தமானதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். விடுதலை புலிகளுடைய தலைவர் வெள்ளப்பிள்ளை பிரபாகரன் அவர்களும் தன்னுடைய உரையிலே சொல்லியிருக்கிறார், எங்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இடையிலான போர் அல்ல, அங்கே இருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கு இடையிலான போர் என்று தான் சொல்லியிருக்கிறார். சிங்கள மக்களை அவர் ஆதரித்திருக்கிறார், ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதே போல தான்
வடக்கிலே யுத்தம் நடக்கின்ற பொழுதும் தென் இலங்கையிலே அல்லது நாட்டின் ஏனைய பகுதிகளிலே சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் ஒன்றாக வாழக்கூடிய சூழ்நிலை அமைந்திருந்தது. அதை யாரும் மறுக்க முடியாது. அவ்வப்போது அங்கங்கு சில வன்முறைகள் ஏற்பட்டாலும் கூட, வன் செயல்கள் ஏற்பட்டாலும் கூட, தமிழ் மக்களை பாதுகாத்த சில பெருந்தொகையானோர் சகோதர சிங்கள மக்களாக இருந்தார்கள். அப்படியாக பார்க்கின்ற பொழுது அங்கே இந்த அரசியல்வாதிகள் தான் இதை தோற்றுவித்தார்கள் என்கின்ற ஒரு 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 முக்கியமான கதையும் இருக்கிறது. உண்மைதான். இப்பொழுது இந்த தமிழ் மக்களுக்கு தோன்றின அனைத்து விடுதலை இயக்கங்களும் 80களில் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருந்தார்கள். எங்களது போராட்டம் சிங்கள மக்களுக்கு எதிரானது அல்ல, சிங்கள பேரினவாத அரசாங்கத்துக்கு எதிரானது என்று தான் தெளிவாக சொல்லியிருந்தார்கள். இன்றைக்கு அந்த சிங்கள பேரினவாத அரசாங்கம் தோற்கடிக்கப்பட்டிருக்கு. அது மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு. ஒரு வகையில் இதற்கு பேர்ந்து தமிழர் சிங்களவர் என்ற பிரச்சனை பெரும்பாலும் இல்லாமல், அந்த இனப்பிரச்சனை ஒரு வகையில் இல்லாமல் போயிருக்கு. ஆனால் இன்றைக்கும் தமிழ் அரசியல்வாதிகள் தங்கட பிழைப்புக்காக அதை மாற்றி சிங்கள மக்கள் எல்லாரையும் பேரினவாதிகள் என்று காட்ட முயற்சி செய்து, அந்த வகையில் சிங்கள மக்களால் தெரிவு செய்யப்படுற என்பிபியும் பேரினவாத கட்சியை காட்ட முயற்சிக்கிறார்கள். உண்மையில் என்பிபி பேரினவாத கட்சி அல்ல. நீங்கள் குறிப்பிட்ட போது இனக்கலவரங்கள் ஆட்சியில் இருந்த அதிகாரங்களால், அரசாங்கங்களால் திட்டமிட்டு நடத்தப்பட்டவை. 83ஆம் ஆண்டு இனக்கலவரம் திட்டமிட்டு நடத்தப்பட்டது. அந்த இனக்கலவரத்தில் ஓட்டர்ஸ் லிஸ்டோடு தான் தேடி போனார்கள். அது அரசாங்கத்தின் அனுசரணையோடு திட்டமிட்டு நடத்தப்பட்ட இனக்கலவரமே மக்களால், அது ஆட்சியில் இருந்த அரசாங்கம் தான் செய்தது. அந்த நேரத்தில் தெளிவாக கூறியிருக்கார், எந்தெந்த அமைச்சர்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து நூலகத்தை எரித்தார்கள் என்று. ஆட்சியில் இருந்த அரசாங்கங்கள் தான் இனக்கலவரங்கள் அல்ல, அரசாங்கங்களால் திட்டமிட்டு தமிழர் மீது செய்யப்பட்ட ஒரு இன அழைப்பு. ஆனால் சிங்கள மக்கள் அந்த நேரத்தில் தமிழ் மக்களை பாதுகாத்திருக்கிறார்கள். உண்மையில் மக்களுக்கிடையே பெரிய பிரச்சனை இல்லை. ஆட்சியில் இருக்கிற அரசாங்கங்கள் தங்களோட அரசாங்கங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த 5 குடும்பங்களும் மாறி மாறி சிறுபான்மையினரை தாக்கியிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நான் சொன்ன மாதிரி இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்துக்குள்ள மக்களின் சிந்தனை பாங்கு மாறி மக்கள் ஒழுங்காக சிந்திக்க தொடங்கும் போது இப்படியான இனவாத அரசாங்கங்களை மீண்டும் தெரிவு செய்ய மாட்டார்கள். மக்களின் ஒரு அலட்சிய போக்குத்தான் இப்படியானவர்கள் ஆட்சிக்கு வர காரணமாக இருந்தது. நான் உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மக்கள், நான் எனது விரிவுரைகளில் மாணவர்கள் சொல்லணும், எலெக்ஷன் வரும்போது கட்டாயம் எல்லாரும் ஓட் பண்ண வேணும்னு சொல்லி, அப்போ உரையாடும் போது சில மாணவர்கள் இருப்பினோம், நான் ஏன் ஓட் பண்ண வேணும், ஓட் பண்ணி எனக்கு என்ன பிரயோசனம்? அதுதான் அங்கே பிரச்சனையே. அந்த என்னப்பாங்க வேற இல்லை இல்லையா, அதை தோற்றுவிக்கிறது தான் முக்கியம். நிச்சயமாக. அப்போ அது கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழே அப்படியான ஒன்று தோற்றுவிக்கப்படும் போது எதிர்காலத்தில் இப்படியான இனவாத அரசாங்கங்கள் ஆட்சிக்கு வர முடியாத நிலைமை வரும். இப்போ தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு நியாயமான கேள்வி இருக்கிறது. இப்போ இனப்பிரச்சனைக்கு தீர்வு என்பது இப்பொழுது இந்த அரசாங்கம் பெருசாக முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. ஓகே, நல்லது. இந்த அரசாங்கம் இனவாத அரசாங்கம் இல்லை, இது ஆட்சியில் இருக்கும் வரைக்கும் இனப்பிரச்சனை. ஆனால் மீண்டும் ஒரு இனவாத அரசாங்கம் பதவிக்கு வந்தால் எங்களுக்கு ஒரு தீர்வு. ஆனால் ஒரு வகையில் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் கீழ் மக்கள் எல்லோரும் சிந்தனை போக்கு மாற்றும்போது மீண்டும் ஒரு இனவாத அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கான சந்தர்ப்பம் இல்லாமல் தான் போகும். அது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சமூகம் என்றது முதல் சமூகமாக மக்களை திரட்டுவதற்கு இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தில் ஒரு முயற்சி நடக்குது. இல்லையா? அதை பற்றி நான் உங்களோட உரையாடணும். உங்களோட நிச்சயமாக ஒரு 5 நிமிடங்கள் மாத்திரமே இருக்கின்ற காரணத்தினாலே சில முக்கியமான விடயங்களை சுருக்கமாக நாங்கள் பேச வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே இருக்கின்றோம். நாளைய தினம் கௌரவ ஜனாதிபதி அவர்களுடைய விஜயம் யாழ் நோக்கி இருக்கிறது இல்லையா? ஆகவே அந்த விஜயத்தின் ஊடாக எத்தகைய பலன்கள் எட்டக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக நீங்கள் பார்க்கிறீர்கள்? விஷயமாக ஏற்கனவே ஒரு காணி விடுவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் இன்னும் இராணுவ கட்டுப்பாட்டிலே அல்லது அதி உயர் பாதுகாப்பு வலயமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்ற மக்களுடைய காணி மக்களுக்கு கையளிக்கப்படுமா? அதே போல் அரசியல் கைதிகளாக பல ஆண்டுகளாக வாழ்ந்து சிறையிலே வாடிக்கொண்டிருக்கின்றவர்களை மீண்டும் தன்னுடைய குடும்பத்தாரோடு வாழ்வதற்காக அந்த விடுதலை கிடைக்குமா என்கின்ற இந்த 2 முக்கிய கேள்விகளோடும் நல்லது. நிச்சயமாக உண்மையாக அந்த காணிகள் யாவும் விடுவிக்கப்பட வேண்டும். அதை தொடர்ந்து வைத்திருப்பதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை. அந்த பாதைகள் திறக்கப்பட வேண்டும். அது மக்களுடைய பாதைகள், மக்களுடைய காணிகள். அது நிச்சயமாக விடுவிக்கப்படும், படிப்படியாக விடுவிக்கப்படும். நான் முதலே சொன்னது போல எல்லாம் உடனடியாக நடக்காது, காலம் எடுக்கும். ஆனால் நிரந்தரமான ஒரு தீர்வுக்கு தான் போய்கொண்டிருக்கிறது. அது அது நாங்கள் இந்த அரசாங்கம், புதிய அரசாங்கம் இப்போ ஆட்சிக்கு வந்து இப்போ 100 நாட்கள் தான் கடந்திருக்கிறது. இதுக்கு ஒரு காலம் கொடுத்து பார்க்க வேண்டும், ஒரு 6 மாதம். அதற்கு பின்னர் நாங்கள் அவர்களுடைய செயற்பாடுகளை பார்க்க முடியும். நான் முதலில் குறிப்பிட்டது போல இது ஒரு சிஸ்டம் சேஞ்ச். எல்லாவற்றையும் ஆராய்ந்து தண்டு அதற்கான ஒரு தீர்வை காணுவதற்காகத்தான் அவர்கள் வேலை செய்கிறார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. சரி. அதே போல் வடக்கில், அதே போல் கிழக்கில் தமிழ் மக்கள், இஸ்லாமிய மக்கள், அதே போல் மலையகத்தில் இருக்கின்ற மக்கள் ஒரே தாய் மக்களாக இந்த பிறக்கவிருக்கின்ற 77வது சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்கு ஒரு தாய் பிள்ளைகளாக ஒன்றிணைய
என்னென்ன நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும், பொதுமக்களாகவும் அதே போல அரசாங்கமும் என்னென்ன விடயங்களை முன்னெடுக்க வேண்டும் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள்? நிச்சயமாக இப்போ மக்கள் அதை நான் முதலே குறிப்பிட்ட போல இனப்பிரச்சனை என்பது நீண்டகால வரலாற்றை கொண்டதல்ல. மக்களுக்குள்ளேயே பெரிய பிரச்சனை, அரசாங்கம் தான் திட்டமிட்டு இதை கொண்டு வந்தது. ஆனால் தொடர்ச்சியான இந்த கிளீன் ஸ்ரீலங்கா போன்ற வேலை திட்டங்களின் கீழே இப்பொழுதே அதாவது இளம் சந்தையினரிடம் அந்த பிரிவினை பெரிய அளவில் இல்லை. அப்படி என்று வரும்போது நாடு அபிவிருத்தி அடையும் போது நிச்சயமாக மக்களிடையே இந்த இனக்குரோதங்கள், இந்த செயற்கையாக உருவாக்கப்பட்டது இந்த தென்பாடிலே மறைந்து போவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. உண்மையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வடக்கில் பிற பிரச்சனைகள் இருக்குது நான் சொன்ன மாதிரி, அதோட இனப்பிரச்சனையாலையும் அப்போ எல்லா பிரச்சனையும் ஒரு குழப்பமாக மக்கள் அந்த பிரச்சனைகளில் பாதிப்பில் இருக்கும்போது இப்போ தமிழ் அரசியல் கட்சிகள் அது இனப்பிரச்சனை காரணமாகத்தான் இந்த பிரச்சனையும் இருக்கிறது. இனப்பிரச்சனை தீர்க்கப்பட்டால் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்படும் என்பது போன்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள். அப்போ இந்த அரசாங்கம் மற்ற பிரச்சனைகளை தீர்த்த பின்னர், இப்போ எல்லாமே பிரச்சனைகள் குழப்பமாக இருக்கும்போது அதை ஃபில்டர் பண்ணணும். மற்ற பிரச்சனைகளை தீர்த்த பின்னர் இனப்பிரச்சனை என்ன என்பதை தனியாக அடையாளம் கண்டு அதை தீர்க்க முயற்சிக்கலாம். அதை தீர்க்கும்போது தான் மக்களுக்கு உண்மையில் இனப்பிரச்சனையால் என்ன பாதிப்பு, அதை விட நாளாந்த பிரச்சனையால் என்ன பாதிப்பு என்பதை பிரித்தறியக்கூடியதாக இருக்கும். இந்த பிரச்சனைகளை படிப்படியாக தீர்த்து கொண்டு போகும்போது எதிர்காலத்தில் இப்போ ஒரு நாடு வளர்ச்சி அடைந்த பின்னர் இப்படியான குரோதங்கள் அவர்களுக்கிடையே இருப்பதில்லை. நான் இன்னும் ஒரு உதாரணம், இப்போ ஆஸ்திரேலியாவில் பழங்குடி மக்கள் இருந்தார். அந்த பழங்குடி மக்கள் மீது இன அழிப்பு வெள்ளையர்களால் செய்யப்பட்டது. அவர்கள் இனமே அழிக்கப்பட்டது. அது 70ஆம் ஆண்டுகளில். அதன் தொடர்ச்சியாக அது பிழை என்பதை இப்போ இந்த அடுத்த ஜென்ரேஷன் உணர்ந்தது. அதன் பின்னர் அது பாட புத்தகங்களில் வந்தது. மெல்ல மெல்ல மக்கள் அதை உணர்ந்து நான் ஆஸ்திரேலியாவில் இருக்கும்போது 2006-07 பதவிக்கு வந்த பிரதமர் முதல் முறையாக இருக்கிற பழங்குடியின மக்களை தலைவருக்கு கூப்பிட்டு பதவி ஏற்கும்போது மன்னிப்பு கேட்டார். அதற்கு காலம் எடுக்கும், எதையும் உடனடியாக செய்ய முடியாது. அது ஒரு பெரும்பான்மை சமூகம் அதை உணர்ந்த பின்னர் தான் சிலவற்றை கொடுக்க முடியும். எதையும் யார் மீதும் திணிக்க முடியாது. அதற்கான காலம் வரும்போது அது தீரும். அப்போது இப்போ கிளீன் ஸ்ரீலங்கா மக்கள் சிந்தனை போக்கை மாற்றும் இப்படியான செயற்திட்டங்கள் மூலம் எதிர்காலத்தில் மக்களே உணரும் போது அந்த தீர்வு தன்பாட்டிலேயே வருவதற்கான சந்தர்ப்பம் இருக்குது. 2009ஆம் ஆண்டு உள்நாட்டு யுத்தம் நிறைவுற்றது. அதன் பின்னதாக இடம்பெற்ற 15 சுதந்திர தின விழாக்களில், கொண்டாட்டங்களில் 2009ஆம் ஆண்டு யுத்தத்துக்கு பயன்படுத்தப்பட்ட போர் கருவிகளையும் கனரக வாகனங்களையும் அங்கு அணிவகுப்புக்குள் சேர்த்து கொள்ளப்படுகின்ற பொழுது இது யுத்தத்துக்கு பயன்படுத்தப்பட்டது என்கின்ற விடயத்தையும் நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். அதுதான் நீங்கள் அந்த அறிவிப்பினூடாக நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆனால் அப்படியான ஒரு வார்த்தை கூட வடக்கில் இருக்கின்ற மக்களுடைய மனதை புண்படுத்தி விடக்கூடாது, கிழக்கில் இருக்கின்ற மக்களுடைய மனதையும் புண்படுத்தி விடக்கூடாது என்பதிலும் கூட இந்த அரசாங்கம் மிக கவனமாக இருக்கின்றது. ஆகவே எதிர்வருகின்ற 4ஆம் திகதி 77வது சுதந்திர தின விழா அந்த கொண்டாட்டத்தில் பல மாற்றத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இன்றைய நம்மோடு இணைந்து கொண்டவர் யாழ் பல்கலைக்கழகத்தில் கணித புள்ளி விவரவியல் துறையில் சிரேஷ்ட விரிவுரையாளராக தன்னுடைய கடமையை செவ்வனை நடத்தி கொண்டிருக்கின்ற கலாநிதி சேனா அறிவழகன் அவர்களுக்கு எங்களுடைய நேயர்கள் சார்பாகவும் கலையகத்தின் சார்பாகவும் உளமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கின்றோம். இந்த வேலைப்பளவுக்கு மத்தியிலும் நம்மோடு இணைந்து கொண்டு இந்த அரசாங்கத்துடைய செயற்திட்டங்கள் மற்றும் இந்த சுதந்திர தின விழா தொடர்பான பல விடயங்களை மூடு பகிர்ந்து கொண்டமைக்கு உளமார்ந்த நன்றிகள் சார். நன்றி. மற்றும் ஒரு சந்திப்போம். நன்றி. இந்தளவோடு இன்றைய வியாழக்கிழமை வணக்கம் நேற்று நிகழ்ச்சி நிறைவடைகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். இன்றைய நிகழ்ச்சியோடு இதுவரை நேரமும் இணைந்து கொண்ட உங்கள் உறவுகள் அனைவருக்கும் உளமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவிக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் கேசவன் அவரோடு மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். இந்த நிகழ்ச்சிக்கான மேக்கப், செட், கேமரா மற்றும் டெக்னிக்கல் உதவிகள் புரிந்த அனைத்து உத்தியோகஸ்தர்களோடும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் மைக்கேல் மரியஜெயவன். நன்றி, வணக்கம்.